2030க்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவோம் என்ற திமுக அரசின் முழக்கங்களும் விளம்பரங்களும் மட்டுமே வானுயர இருக்கிறதே தவிர வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் பட்டதாரி இளைஞர்களின் நிலையும் அதனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் நிலையும் படு பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதே உண்மையாகும். இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி என பெருமை பேசும் ஸ்டாலினும் அவரது அமைச்சர்களும் அந்த வளர்ச்சி எப்படி வந்தது என்பதற்கு விளக்க அறிக்கை வெளியிட்டால் உண்மை புரியும். பொருளாதார வளர்ச்சி என்பது தொழில் முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எண்களில் கூறிய உடனே வந்துவிடுவதில்லை. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடுகளாக மாறி தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்று தொழிற்சாலையும் சிறப்பாக இயங்கி உற்பத்தியை பெருக்கி அவை சேர வேண்டிய இடத்தில் சேர்வது என அனைத்தையும் சேர்த்துதான் பொருளாதார வளர்ச்சி கணக்கிடப்படும். இவையெல்லாம் ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலா சென்று ஈர்த்ததாக கூறும் தொழில் நிறுவனங்களால் சாத்தியமானதா? கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தொழில் நிறுவனங்களால் சாத்தியமானது என்கிறார்கள் தொழில் முதலீட்டாளர்கள். எப்படி அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சென்னை கத்திப்பாரா பாலம் திமுகவின் சாதனை என திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்கிறதோ அதை போலவே பொருளாதார வளர்ச்சியிலும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு வெட்கமே இல்லாமல் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய முதலீடுகள் இந்த அரசின் நிர்வாக திறமையின்மையால் அண்டை மாநிலங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றன. மின் கட்டண உயர்வு, வாடகை வரி உயர்வு, முதலீட்டு பொருட்கள் விலை உயர்வு, அத்துடன் அதீத கமிஷன் போன்ற பிரச்சனைகளால் தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 15,000க்கும் அதிகமான சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டுள்ளன. ஆனால் ஸ்டாலினோ 11,000 புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக பெருமை பேசுகிறார். அந்த கணக்கிற்கு வெள்ளை அறிக்கை கேட்டால் ஆணவ பேச்சை வெளிப்படுத்துவார்கள். 30,000 கோடி முதலீடு, ஆயிரக்கணக்கான வேலைகள் என அறிவிப்புகள் வரிசை கட்டினாலும் இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிப்பதற்கு அண்மையில் கிருஷ்ணகிரியில் காலனி ஆலையில் 52 பணியிடங்களுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முட்டி மோதிய காட்சிகளே சாட்சியாகும். இத்தனை வெளிப்படையான உதாரணங்கள் இருந்தும் தொழில் தொடங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் என கொஞ்சமும் கூச்சமின்றி பேசிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். புது தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு 6வது இடத்தில் உள்ளது என்கிறது ஆய்வறிக்கை. இப்படி அனைத்திலும் தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு மக்களையும் ஏமாற்றி சிறப்பான ஆட்சி நடத்துவதாக ஸ்டாலின் கனவுலகில் ஆட்சி நடத்தி வருவதாக விமர்சிக்கிறார்கள் வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் பட்டதாரி இளைஞர்கள். முதலீடுகளை ஈர்க்க முடியாமல் வெற்று விளம்பரங்களில் மட்டுமே கணக்கு காட்டுவது அரசின் ஏமாற்று உத்தியா அல்லது கையாளாகத்தனமா என கடுமையாகவே கேட்கிறார்கள் முதலீட்டாளர்கள். $1 டிரில்லியன் கனவு கேட்க இனிமையாக இருந்தாலும் அடிப்படை விலைவாசி, வேலைவாய்ப்பு, விவசாயி நலம் ஆகியவை கவனிக்கப்படாவிட்டால் அதற்கு ஸ்டாலின் அரசு கொடுக்க போகும் விலை மிக பெரியதாக இருக்கும் என எச்சரிக்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்.